ஓகே. ஹாய் ஆஸ்பிரன்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டே 4 கரெக்டா கிளாஸ் ஆரம்பிச்சு டே 4 இன்னைக்கு. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு வரலாறு பண்பாடு தற்காலம்ல ஆற்காடு நவாபுகள், அதுக்கப்புறம் பாளையக்காரர் கிளர்ச்சி இதான் பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாஸஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்னோட மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து மெயில் பண்ணிக்கோங்க. அண்ட் போன கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு டைம் சொல்லிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஐரோப்பியர்களோட வருகை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அட்வென்ஸ் ஆஃப் யூரோப்ஸ்க்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், மராத்தா வாரை தவிர்த்து இருக்கிற மைசூர் வார் பார்த்தோம், கர்நாடக வார் பார்த்தோம். முதல்ல கர்நாடக வார்லயே நம்ம ஆற்காடு நவாபுகள் எப்படி தோன்றிருப்பாங்க அப்படின்ற அந்த ஹிஸ்டரி எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. அதையே தான் அப்படியே காப்பி பண்ணி புக்ல கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி போன கிளாஸ்ல மைசூர் வார் பார்த்தோமா, மைசூர் போர்கள். அதுல புக்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, சோர்ஸ் புக்லயே சில மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்களா? பாரிஸ்ன்னு சொல்லி ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கும். அப்புறம் இன்னும் சில இடங்கள்ல இயர் வந்து மிஸ்டேக்கா இருக்கும். சில இடங்கள்ல ட்ரீட்டி ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கிற இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 இடங்கள் சொன்னேன். படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதுக்கு அடுத்தது இப்ப இந்த பாளையக்காரர்கள் பார்க்கும்போது நீங்க எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் நீங்க படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் முடிச்சிருந்தாதான் நீங்க அவுட் சோர்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம ஜிஎஸ் கோர்ஸ் தான் எடுத்திருப்பீங்க. கரெக்டா ஃப்ரெஷரா இருந்தா ஜிஎஸ் கோர்ஸ் எடுத்திருப்பீங்க. ஏன்னா நம்ம ஜிஎஸ் எடுத்தா நமக்கு அவுட் சோர்ஸும் வந்துடும். பிளஸ் ஐ மீன் இந்த வெங்கடேஷன் சாருடைய கோர்ஸ்ல இருக்கு அவுட் சோர்ஸும் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 6 யூனிட் ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ், பிஒய்க்யூ டெஸ்ட், அது அப்படின்றது நம்ம ஜிஎஸ் கோர்ஸ் ரெண்டுமே வரதுனால ஃப்ரெஷரா இருந்தா ஜிஎஸ் எடுத்திருப்பீங்க. இல்ல நான் வந்து ஆல்ரெடி ஒரு 1 or 2 இயர்ஸ் படிச்சிருக்கேன், ஏதோ ஒரு கேப்ல மிஸ் ஆயிட்டே இருக்கு, இல்ல நான் இது வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க அந்த அவுட் சோர்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். சரியா? ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு, இந்த பாளையக்காரர்களை பத்தி எங்கெங்கெல்லாம் டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா 8th புக்ல இருக்கு. சரியா? 8th புக்ல இருக்கு. அதுக்கு அடுத்து நமக்கு 10th புக்ல இருக்கு. அப்புறம் 11th புக்ல இருக்கு. 3 புக்ல இருக்கு. இந்த வருஷங்கள்லாம் வந்து உங்களுக்கு கான்ட்ரவர்சி, அதாவது 8th புக்ல ஒரு வருடம் இருக்கும், 11th புக்ல ஒரு வருடம் இருக்கும் அப்படின்னும் போது நீங்க ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அதை எடுத்துக்கோங்க. சோர்ஸ் புக்ல இருக்கு ஒரு வேற ஒரு இயர் இருக்கு அப்படின்னா பயப்பட தேவையில்ல. மோஸ்டா இயர் வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கறது கிடையாது. அதனால இந்த குரோனாலஜி ஆர்டர் கேட்கறான், பட் இயர் என்ன பர்டிகுலர் இயர் அப்படின்னு கேட்கறது கிடையாது. சில இடங்கள்ல அந்த மாதிரி கான்ட்ரவர்சி, முரண்பாடான கேள்வி வரும் பொழுது பயப்பட தேவையில்ல. அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. நீங்க ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. டென்டேட்டிவ்ல ஒரு ஆன்சர் கீ இருந்திருக்கும், பட் ஃபைனல்ல சில சமயங்கள்ல அது எல்லாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் கிரேஸ் மார்க் கிரேஸ் கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துடுறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ அதாவது நம்மளோட 2வது கிளாஸ்ல கர்நாடக போர்களை பத்தி படிச்சோமா, அதுல உங்களுக்கு கர்நாடகான்றது நம்மத்தோடைய தமிழ்நாடு தான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கர்நாடகால நடந்தது மைசூர் போர். கர்நாடக ரீஜன் அப்படின்றது நம்மளதான், அவங்க அப்ப கர்நாடகம்னு சொன்னாங்க. ஆம்பூர் போர், அடையார் போர், வந்தவாசி போர், பேட்டில் ஆஃப் காவேரி பாக்கம், இதெல்லாம் நடந்தது எல்லாத்தையும் சேர்த்தா கர்நாடகம், கர்நாடக போர்கள் அப்படின்னு சொல்லி அடக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அந்த தலைப்பு உங்களுக்கு நடத்தும் போதே ஆற்காடு நவாபுக்கள்னா யாரு, எப்படி தோன்றுனாங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். அது அப்படியே வந்து உங்களுக்கு இப்போ ஒரு குயிக்கா ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்றேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 1707 அவுரங்கசீப் பிறக்கிறார். டைம் லைன் போட்டு படிங்க, ஈஸியா இருக்கும். 1707 அவுரங்கசீப் பிறக்கிறாரு. முகலாய வம்சம் வந்து சிதறுது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பகுதியில பிரிஞ்சு போறாங்க. பஞ்சாப்ல ஒருத்தவங்க போறாங்க, பெங்காலுக்கு ஒருத்தவங்க போறாங்க. அதுக்கு அடுத்தது அப்படி ஒருத்தவங்க வந்தவங்க தான் டெக்கன் ரீஜன். டெக்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய சத்தன், தெற்குன்னு சொல்லுவீங்களா தமிழ்ல, தெற்கு பகுதிக்கு வந்தவங்க தான் வந்து நம்மளுடைய ஆசப் ஜா அப்படின்ற ஒருத்தர். அந்த ஆசப் ஜா அவரு தான் வந்து இந்த பகுதிகள், அதாவது இந்த பகுதிகள்லாம் வந்து கர்நாடகம், இதெல்லாம் நாங்க ஆட்சி செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி டேக் ஓவர் பண்ணிக்கிறார். இவருக்கு கீழே இருந்தவங்க தான் இந்த ஆற்காடு நவாபுக்கள் அப்படின்றவங்க. அவுரங்கசீப் வந்து இந்த தெற்கு பகுதியை நோக்கி போருக்கு வந்தப்ப ஒருத்தர் வந்து நியமிச்சிருப்பார். அந்த பாயிண்ட்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா? அவர் பேர் என்ன? படிச்சிருந்தீங்க, ஐ மீன் அந்த கிளாஸஸ் வீடியோஸ் பார்த்து அதுக்கப்புறம் சொல்லியிருந்ததை படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதான் சொல்லியிருப்பீங்க. நீங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, சுல்பிகர் அலிகான். அவர் தான் வந்து முதல் ஆற்காடு நவாப். அங்க அங்க கொடுத்திருப்பாங்க. அவருக்கு அடுத்து வந்த தவுத் கான் ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர் வந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது வந்து சதத்துல்லா கான் அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. இந்த சதத்துல்லா கான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அவருடைய அந்த ஆற்காடு நவாப் ரீஜனை கொஞ்சம் விரிவாக்கம் செஞ்சிருப்பார்.
ஓகேவா. அவர் விரிவாக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு கீழே வந்தவங்களால நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா நெவாய்த்துக்கள் அப்படின்னு சொன்னோம். இப்ப புரியுதா? ஃபர்ஸ்ட் அவுரங்கசீப் ஆட்சி செய்யறாரு, முகல் அரசு உடையுது. இந்த பக்கம் வர்றதுதான் ஆசப் ஜா. ஆசப் ஜாக்கு அப்புறம் ஆசப் ஜா கீழே இயங்கக்கூடியவங்க தான் இந்த ஆற்காடு நவாபுக்கள். அப்படி ஒருத்தவங்க இந்த ஆற்காடு நவாப்ல முதல் நவாப் யாரு அப்படின்னு கேட்டா சுல்பீர் கான் அலி கான். அதுக்கப்புறம் சதத்துல்லா கான் வராரு. அவங்களுடைய வம்சாவழியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா நெவாய்துக்கள் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? நெவாய்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இங்கெல்லாம் ஆக்சுவலா விஜயநகர அரசு இருந்திருக்கும். அது வந்து ஒரு ஹிந்து அரசு. இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் முஸ்லிம் ஆட்சி அப்படின்றது தமிழகத்துல தொடங்கி இருக்கும் இந்த காலகட்டத்துல. ஓகேவா. இப்ப சதத்துல்லா கான் உடைய வாரிசு தான் தோஸ்தலி. இந்த வாரிசுடைய ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சரியா? ஆர்டர் அந்த குரோனாலஜி ஒருவேளை கேட்டானா போடுறதுக்கு ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேவா. தோஸ்தலி, அப்புறம் சப்தர் அலி. இந்த தோஸ்தலியுடைய மருமகன் தான் சந்தா சாஹிப். ஓகேவா. இப்பதான் நம்ம கர்நாடக போர்ல ரெண்டாவது கர்நாடக போரே இந்த சந்தா சாஹிப் மையமா வச்சுதான் இயங்கிருக்கும். அதுதான் நம்ம படிச்சோம். ஓகேவா. புரியுதா? சதத்துல்லா கான், அடுத்து தோஸ்தலி, தோஸ்தலிக்கு அப்புறம் தோஸ்தலியுடைய பையன் சப்தர் அலி, தோஸ்தலியுடைய மருமகன் சந்தா சாஹிப். ஓகேவா. இவங்களுக்கெல்லாம் இந்த சந்தா சாஹிப், இந்த சப்தர் அலி, இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல வரக்கூடிய சண்டை, வாரிசுரிமை சண்டை அப்படின்றது நடக்குது. இப்ப இவங்க வந்து இதுக்கு அடுத்து வந்த வம்சம், அதாவது அன்வருதன் கான் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது சப்தர் அலி, தோஸ்தலி அப்படிலாம் வராங்கல்ல, அதுல வரக்கூடிய அன்வருதன் கான் அவரை மையமா வச்சு இயங்குறாங்க இந்த ஆற்காடு நவாபுக்கள். அவர் தான் அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லி இயங்குறாங்க. அப்ப அன்வருதன் கானுக்கும் சந்தா சாஹிபுக்கும் அடுத்த நவாபு யாரு அப்படின்னு போட்டி வருது. அந்த போட்டி தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இரண்டாவது கர்நாடக போர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அன்வருதீன் கானுக்கும் சந்தா சாஹிபுக்கும் நடந்தது. ஆக்சுவலா அந்த அன்வருதீன் கான் யாரு அப்படின்னு பார்த்தனா சப்தரவுடைய பையன் பேரு இரண்டாம் சதத்துல்லா கான். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் முத தடவை படிக்கும் போது. கதை படிச்சீங்கன்னா புரிஞ்சிருக்கும். முதல்ல வந்தது இதெல்லாம் அங்கே நடத்துனதுதான், இருந்தாலும் ஒரு டைம் சொல்றேன். சதத்துல்லா கான்க்கு அடுத்தது சப்தர் அலி, தோஸ்தலி, அப்படின்னு அடைவடை வரிசையா வராங்க. சரியா? அப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்கவங்க. அந்த வரிசையை அப்படியே சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கதை லைன் பை லைனா படிச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சைட்ல நோட் பண்ணி ஸ்டிக்கி நோட் வச்சுக்கோங்க கையில. அதுல அப்படியே நோட் பண்ணி ஓட்டிடுங்க. அப்போ உங்களுக்கு வரிசை குரோனாலஜி இதுல இருந்து கேட்கணும்னா குரோனாலஜி தான் கேட்பான். அதை தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டான். சோ அப்படி சதத்துல்லா கான்க்கு அடுத்து யாரு? தோஸ்தலிக்கு அர்த்தம் சப்தர் அலிக்கு அர்த்தம் இரண்டாம் சதத்துல்லா கான். இந்த இரண்டாம் சதத்துல்லா கான் வந்து ஆட்சி காலத்துல அவருடைய தளபதியா இருந்தவர் தான் அன்வருதன் கான். அடுத்த ஆற்காடு நவாப் அன்வருதன் கான் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அவங்க அவருடைய வம்சத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா வாலஜா நவாபுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒண்ணு படிச்சோம். ஃபர்ஸ்ட் ஆற்காடு நவாப், அதுக்கு அடுத்தது நெவாய்த்துக்கள் அப்படின்னு ஒரு வம்சாவழி சொல்றாங்க. அப்புறம் வாலஜா நவாபுக்கள் அப்படின்னு இப்ப ரெண்டு குலத்தை சார்ந்தவர்கள் ஆற்காடு நவாப் போஸ்டிங்காக அடிச்சுக்கிறாங்க. சரியா? இப்ப ஏற்கனவே சந்தா சாஹிபுக்கு போஸ்டிங் கொடுக்கல. அதாவது ஆற்காடு நவாப் அப்படின்ற பதவி வேணா ஏற்கனவே சந்தா சாஹிபுக்கு ஆசை இருக்கு. ஆனா யாரோ ஒருத்தர் ஒரு படைத்தளபதியா இருந்த அன்வருதன் கான் ஆற்காடு நவாபா மாறுறாரு அப்படின்றத சந்தா சாஹிபால பொறுத்துக்க முடியல. இதனால நடக்கிறது தான் இரண்டாம் கர்நாடக போர். இதுல சந்தா சாஹிப் ஜெயிச்சிருப்பாரு, அன்வருதன் கான் இறந்திருப்பாரு. ஆனா ரெண்டாவது கர்நாடக போருடைய இறுதியில திருச்சி முற்றுகை அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா? அதுக்கு கீழே நம்ம ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதுல அன்வருதன் கான் இறக்குறாரு. அன்வருதன் கானுடைய பையன் முகமது அலி திருச்சிக்கு தப்பிச்சு ஓடுறாரு. புரியுதா? முகமது அலி திருச்சிக்கு தப்பிச்சு ஓடுறாரு. அவரை பின்னாடியே போயிட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரெஞ்சுல டியூப்ளெக்ஸ் முடிவு செய்யறாரு. இரண்டாம் கர்நாடக போர் தான் நான் இப்ப ரிவிஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஆற்காடு நவாபுக்கள்ன்ற போஸ்டிங் எல்லாமே அந்த அந்த தலைப்பு படிக்கணும், அதையும் நம்ம சேர்த்துதான் படிக்கணும் இல்லையா? அதனால ஓகேவா. முகமது அலி தப்பிச்சு ஓடுறாரு. அப்புறம் சந்தா சாஹிப் இங்கிலீஷ் ஜெயிக்கிறாங்க. ராபர்ட் கிளை தலைமையில வந்து இங்கிலீஷ் ஜெயிக்கிறாங்க. சந்தா சாஹிப் தோக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் தோக்குறாரு, கொன்னுடுறாங்க. இப்போ முகமது அலி அப்படின்றதான் ஆற்காடு நவாபா இருக்கிறார். இதுதான் இந்த கதை. ஓகேவா. ஆற்காடு நவாப்ன்ற பதவி எப்படி தோன்றுது, யார் யாரெல்லாம் அடுத்தடுத்து வந்தாங்க அப்படின்றத சொல்லியாச்சு இல்லையா? இப்ப உங்களுக்கு இப்ப இருக்கிற ஆற்காடு நவாப் யாரு? எங்க கதையில எங்க இருக்கோம் நம்ம? முகமது அலி. அவர் தான் ஆற்காடு நவாபா இருக்கிறார். ஓகேவா. அடுத்தது இந்த முகமது அலி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். முகமது அலி பொறுத்த வரைக்கும்
என்னதான் அவர் வந்து ஒரு முஸ்லீமா இருந்தாலும் நிறைய பல நன்கொடைகளை அவர் செய்யறாரு. சரியா? அன்வருதன் கான் அப்புறம் அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சியை தான் ஆர்காட் நவாபுக்கு எடுத்துட்டு வராரு. முகமது அலி ஆனா கொஞ்சம் என்ன பண்றாரு அப்படின்னா டாமினன்ஸா இருக்கிறார். எப்படி? ஆதிக்கம் செலுத்துறாரு, நிறைய ஆடம்பர செலவு செய்யறாரு. இதனால என்ன நடந்துருது அப்படின்னா நிறைய கடன் வாங்கி செய்யறாரு. ஓகேவா? எப்பயுமே ஆடம்பர செலவு அப்படின்றது தேவையில்லாத விஷயம் இல்லையா? அப்படி முகமது அலி செய்யறாரு. அவர் முக்கியமா இந்த புக்ல கொடுக்கல, ஆனா நோட் பண்ணிக்கோங்க. அவர் ஒரு கோட்டை கட்டியிருப்பார். அந்த கோட்டை கட்டுறதுக்கு என்ன பண்ணிருப்பாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி, இப்ப மதிப்புல ஒரு 10 கோடி கிட்ட ஆங்கிலேயர்கிட்ட கடனா வாங்கிதான் அந்த ஒரு கோட்டையை கட்டியிருப்பார். அந்த கோட்டை கட்டினது கடைசியில ஆங்கிலேயர்களுக்கே பிடிக்காம போயிடும். அப்ப எப்படியாவது ஒரு பழி வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இந்த முகமது அலி வந்து ஒரு என்ன சொல்றது கடன் வாங்கிட்டாரு. அதுக்கு பதிலா அவரால் கடன் திருப்பி கட்ட முடிஞ்சிருக்காது. அதனால நீங்க எங்க பாளையங்கள் எல்லாம் வரி வசூலிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முகமது அலி சொல்லிடுறாரு. இப்படிதான் ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கள் கிட்ட வரி வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஸ்டோரி. ஓகேவா? முகமது அலி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி செஞ்சிருந்தாலும் ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய செலவு செய்யறாரு. ஓகேவா? நிறைய வந்து ஆடம்பர செலவு செய்யறாரு, கடன் வாங்கி ஒரு கோட்டை கட்டுறாரு. அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பிரிட்டிஷ்க்கும் முகமது அலிக்கும் பிடிக்காம போகுது. சோ பிரிட்டிஷ் வந்து முகமது அலி ஒரு கடனாளி அப்படின்னு சொல்லி முகமது அலி கீழே இருந்த பாளையங்களோட நாங்க இனிமே வரி வசூலிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசி வரி வசூலிக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் நமக்கு எங்க போய் முடியுது? பாளையக்கார கிளர்ச்சியில போய் முடியுது. இப்ப இந்த ஆர்கா நவாபுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பக்கம் கொடுத்துருக்கான். இந்த 4 பக்கமே நம்ம ஆல்ரெடி கர்நாடக வார்ல படிச்சதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கான். ஓகேவா? அதனால அதை பெருசா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்க தேவையில்ல. இதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய சாதனையாளர்கள்னு ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க பாரு. சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லி சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லி கான்சால். இப்ப நான் சொன்ன கதை தான் மேல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வரி வசூல் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் படிச்சு பார்த்து ஒரு டைம் படிச்சு பாருங்க. பெருசா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது, இருந்தா ஓகே. மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதுறதுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். எழுதுக்கு ஒரு டைம் படிச்சுக்க. ஓகேவா? இப்ப நம்ம யார் படிக்க போறோம்னா சாதனையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான் சாஹிப். சரியா? இந்த கான் சாஹிப் பொறுத்த வரைக்கும் இவருடைய இயற்பெயர் மருதநாயகம். இவரை வச்சுதான் நம்ம கமல் சார் படநாடு அந்த படம்லாம் ட்ரை பண்ணியிருப்பார் இல்லையா? அந்த கதை தான் இது. நவாப் முகமது அலியுடைய ஆட்சி காலத்துல ரொம்ப ரொம்ப பிரபலமா இருந்த ஒருத்தர் தான் இந்த கான் சாஹிப். கான் சாஹிப் அப்படின்றது இவருடைய பெயர் கிடையாது. இவருடைய பெயர் வந்து மருதநாயகம். அதுக்கப்புறம் இவர் என்ன ஊர் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பனையூர். சென்னையில இருக்க பனையூர் கிடையாது, ராமநாதபுரத்துல இருக்க பனையூர். அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வேளாளர் பிள்ளை ஜாதியில பிறந்திருக்கதா சொல்லுறார். ஜாதியெல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் டேட்டா கொடுத்துருக்காங்கன்றதுக்காக வேணா படிச்சுக்க. ஓகேவா? இவருடைய இயற்பெயர் மருதநாயகம். இவங்களோட குடும்பம் வந்து இப்ப பாண்டிச்சேரிக்கு வந்து குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் இவர் வந்து நிறைய வித்தைகளை கத்துக்கிறாரு. இவருடைய திறமையை பார்த்த ஆங்கிலேயர்கள் ராபர்ட் கிளைவ் இருக்கார் இல்லையா? ராபர்ட் கிளைவுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணதான் நான் சொல்லியிருப்பேன். ஸ்டிஞ்சர் மேத்யூஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டிஞ்சர் மேத்யூஸ், ராபர்ட் கிளைவ் இவங்களுடைய உதவியோட இவர் வந்து நிறைய இங்கிலீஷ் வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத கத்துக்கிறார். முகமது யூசப் கான் அப்படின்னு சொல்லி தன்னோட பேரை மாத்திக்கிறாரு. ஒரு கிறித்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஓகேவா? ஒரு மருதநாயகம் ஹிந்துவா பிறந்து அப்புறம் முகமது யூசப் கான்னு பேர் மாத்தி அதுக்கப்புறம் வந்து இவரு ஒரு கிறித்துவ பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கான் சாஹிப் அப்படின்னு சொல்லி பேரும் மாத்திக்கிறாரு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இவருக்கே. இவர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்த போது இவருக்கு வந்து யாருல வீட்டுல உதவியாளரா வேலை செஞ்சிருந்தாரு அப்படின்னா அலெக்சாண்ட்ரி பெர்னட் லா. இங்க கொடுத்துருக்காங்க பத்தி அந்த பேரு. இங்கிலீஷ் மீடியம்னா அதுக்கு ஏத்த மாதிரி இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஜாக்யூ அலெக்சாண்ட்ரி பெர்னட் லா அவரு வீட்டுல உதவியாளரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு படிப்படியா மேல போறாரு. ஒரு உதவியாளரா இருக்காரு, அப்புறம் சிப்பாயா இருக்கிறாரு, அப்புறம் கடைசி காலத்துல மதுரையுடைய ஆளுநராவே வந்திருப்பாரு. ஓகேவா? இவருக்கு பல மொழிகளை கற்பித்தது யாரு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பெர்ன்டன். ஓகேவா? யாரோட வீட்டுல உதவியாளரா இருந்தது? ஜாக்கியூஸோட வீட்டுல உதவியாளரா பாண்டிச்சேரியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பல மொழிகளை இவருக்கு கற்பிச்சு தந்தது பிரண்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இப்ப இவரை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நெல்லூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விடுறாங்க. ஆந்திராவில இருக்கக்கூடிய நெல்லூருக்கு. அங்க போயிட்டு இவருடைய திறமையை பயன்படுத்தி நல்லாவே வந்து ஆட்சி செய்ய வரி வசூலிச்சு தராரு. வரி வசூலிச்சு தரவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்?
தண்டல் நாயக்கரகி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. அப்ப அந்த வந்து நெல்லூர் சுபேதார் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில அந்த பத்திரத்துல எல்லாம் குறிப்பிடுறாங்க. யாரு? மருதநாயகத்தை நெல்லூர் சுபேதார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சோ அந்த அளவுக்கு இவர் வந்து ஆங்கிலேயர் மத்தியிலையும் அங்க இருக்கவங்கள மத்தியிலையும் பிரபலமாகிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து மதுரையுடைய ஆளுநரா நியமிக்கிறார். ஓகே.